ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டு மரவள்ளி கிழங்கு, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போடணும். அடுத்தது மஞ்சத்தூள், பூண்டு கொஞ்சம் நசுக்கி, அதுக்கப்புறம் சோம்பு ஃப்ரெண்ட். அவ்வளோதான். இப்போ நம்ம மரவள்ளி கிழங்கை இதை வச்சு சீவிக்கலாம் ஃப்ரெண்ட். தோல் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட். அடுத்தது சீவிக்கலாம். சீவியாச்சு ஃப்ரெண்ட். அடுத்தது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இதில் தண்ணிலாம் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி இதில் தண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். முதல்ல ஆனியனும் க்ரீன் சில்லியும் போட்டுக்கலாம். நம்ம ஆனியனை போட்டுக்கணும். அடுத்தது பூண்டு, சீரகம், மஞ்சத்தூள், சால்ட் இதெல்லாம் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பொரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை மாவு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பறிச்சா பார்த்தேன், சூடு இருக்குது ஃப்ரெண்ட். இப்போ போடலாம். இப்படி ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவேன். எனக்கு மரவள்ளி கிழங்கு அப்படியே சாப்பிட திகட்டிடுது, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் இப்படி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருக்கா பாருங்கள். அவிச்சா நிறைய எங்கள் வீட்டில் வேஸ்ட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்படி சாப்பிடும்போது நிறைய ஹெல்த்தியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி வீடியோ ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தப்பு கூட இருக்கலாம். ஏதோ தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஒரு சில கிளியராக போடுவாங்க எடுத்து. எனக்கு அந்த மாதிரி போட தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். இப்போ ரெண்டு பக்கமும் அப்படி திருப்பி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஸ்லோ பண்ணியே வைங்க ஃப்ரெண்ட். ஏன்னா ரொம்ப அடி பிடிச்சிடும், அதனால் சொல்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா கலர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மஞ்சத்தூள் ஏன் போடுறோன்னா, இது ஒயிட்டாகவே இருக்குல்ல, இதை கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட். அதுக்கு தான். அடுத்த பக்கமும் திருப்பிடலாம் ஃப்ரெண்ட். கொத்தமல்லி கருவேப்பிலை எது இருந்தாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். ஆனால் என்கிட்ட இல்லை, நான் போடலை. விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம் எதை வேணால். என்கிட்ட இருக்கிறத மட்டும்தான் ஃப்ரெண்ட் நான் போட்டேன். கடல மாவுக்கு பதில் இதை போடுறோம், கடலப்பருப்புக்கு பதில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை எடுத்துட்டோம். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.